இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு ஒரே நாடு இதழின் ஆசிரியர் திரு ராம நம்பிநாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். பெரியாரின் மறுபக்கம் அப்படிங்கிற ஒரு ஒற்றை புத்தகம் எழுதி பலருடைய பார்வையும் அவர் பக்கம் திரும்பியது. அவர் யாருன்னா, இப்பொழுது பாஜகவில் இருக்கக்கூடிய மா வெங்கடேசன், ஏற்கனவே துப்புரவு அந்த ஆணையத்துடைய தேசிய தலைவராகவும் இருந்தார். அவர் பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. அம்பேத்கர் குறித்து எழுதியிருக்கிறாரு. இப்ப சமீபமாக MC ராஜா குறித்து கூட புத்தகம் எழுதியிருக்காரு. அவர் ஒரு முக்கியமான புத்தகத்தை ஒன்று எழுதியிருக்காரு. என்னன்னா, திராவிட இந்த புரட்டு, இவங்க எப்படி திராவிட மாடல் புரட்டு செய்யறாங்க அப்படிங்கிறத குறித்து. இது இப்பொழுது இந்த விற்பனைக்கு டிஸ்பிளேல இந்த 49வது புத்தக கண்காட்சியில வைக்க இருக்கிறாங்க. ஸோ இதை டிஸ்பிளே வைக்கிறது, என்னென்ன புத்தகம்லாம் நாங்கள் எங்கே விளம்பரம் பண்ணுவாங்கல்ல, இதில் என்னென்னா அந்த புத்தக காட்சியுடைய அந்த வளைவு, அதிலேயே இந்த புத்தகம் குறித்து ஒரு டிஸ்பிளே அந்த விளம்பரம் மாதிரி வச்சிருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஜோம்பிகளுக்கு அப்படின்னு தான் சொல்லணும், அவங்க எல்லாரும் உளுந்து கடிப்பாங்க. அவங்க உடனே ஒரு வளைவுல இப்படி ஒரு விளம்பரம் வைக்கலாமா, முதல்வர் இன்று இந்த துவக்க நிகழ்ச்சியில கலந்து கொள்ள போகிறார், பப்பாசி உடனே அதை நீக்க வேண்டும் அப்படின்லாம் ட்விட்டர்ல ஒரே ட்ரெண்ட் பண்ண உடனே அவசரமாக பப்பாசி ஊழியர்கள்லாம் சேர்ந்து அந்த ஏற்கனவே இருந்த அந்த படத்தின் மீது புது ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. ஒரே ஒரு புத்தகம், அதுல லட்சக்கணக்கான புத்தகம் அங்க இருக்க போது, எல்லாமே திராவிடத்தை சொல்லக்கூடிய புத்தகங்கள் தான் இருக்க போகுது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இவங்களை துதிப்பாடிகளாக பல பேர் எழுதின புத்தகங்கள் தான் இருக்க போகுது. அந்த ஒரு புத்தகத்தை கண்டு ஏன் இந்த திராவிடத்திற்கு இவ்வளவு அச்சம்? முதல்ல சகோதரர் மா வெங்கடேசனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். இந்த புத்தகம் எல்லாரும் வாங்கணும் அப்படிங்கிறது. ஆமா, இந்த புத்தகம் மட்டுமல்ல, மா வெங்கடேசனுடைய எல்லா புத்தகங்களுமே வாங்கி படிக்கக்கூடியவைதான். ஏன்னா ஒரு ஆய்வு நோக்கத்தோடு ஆதாரம் இல்லாமல் எந்த புத்தகமும் அவர் வெளியிடுவது இல்லை. இப்போ அவர் அம்பேத்கர் பத்தி எழுதியிருக்கார், ஹிந்துத்துவ அம்பேத்கர்னு எழுதியிருக்கிறார். யாருக்கும் இதுவரைக்கும் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அம்பேத்கரை சொந்தம் கொண்டாடக்கூடிய இன்னைக்கு இருக்கிற திராவிட கட்சிகளோ இல்ல திருமாவளவன் கட்சியோ காங்கிரஸ் கட்சியோ யாரும் அதுக்கு பதிலே சொல்ல முடியாது. அதே மாதிரி அவர் எப்போ பிரபலமானார்னா பெரியாரின் மறுபக்கம் புஸ்தகத்துலதான். அதை தொடர்ந்து ஏற்கனவே நெல்லை ஜெயமணி ஐயா கண்டுகொள்வோம் கழகங்களை எழுதினார். அதுக்கப்புறம் நம்ம தமிழறிவு மணியன் அதே மாதிரி ஒரு புஸ்தகம் எழுதினார். இந்த திமுகவினுடைய வரலாற்றை 2 புத்தகமா மலர்மன்னன் எழுதியிருக்கிறார். இது எல்லாருமே படிச்சீங்கன்னா இவ்வளவு. கேசி லட்சுமி நாராயணன் அவரும் லட்சுமி நாராயணன் ஒண்ணு எழுதியிருக்காரு. இவங்கெல்லாம் அது குறிப்பாக மலர்மன்னன் புஸ்தகத்துல அண்ணாவும் ஈவேராவும் ஒத்தர எப்படி சாணி அள்ளி எரிஞ்சாங்கிறதெல்லாம் அந்த 20 வருடங்கள் முக்கியமான அந்த 20 வருடம் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தம்பி வெங்கடேசனுடைய எழுத்துக்கள் ரொம்ப அந்த சாப்டர்லாம் சின்னதாக இருக்கும். அதை படிச்ச உடனே இப்ப நான் படிச்சேன்னா நான் கோடிட்டு தான் அதை படிச்சிருப்பேன். அதே மாதிரி நம்ம சுப்பு திராவிடமாயி, அவருக்கு பேரே திராவிடமாயி சுப்பு. இவருக்கு பேர் பெரியாரி மறுபக்கம் வெங்கடேசன் தான் ரொம்ப காலம். இப்ப மா வெங்கடேசன். திராவிடமாயி சுப்பு 3 பக்கம். அவரும் அந்த சின்ன சாப்டரா எழுதி அழகா தோலுரிச்சிருப்பார். சுப்புவும் துக்ளக்கில் எழுதினார், அப்புறம் மா வெங்கடேசன் துக்ளக்கில் எழுதினார். ஆனா நம்ம தமிழ் கூறும் நல்லுலகத்தினுடைய மீடியாக்கள் முக்கியமான விஷயத்துக்கு மா வெங்கடேசனை கூப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா கூப்பிட தெரிஞ்சு போயிரும்ல, அதுதான் பிரச்சனை. இல்ல சொல்றப்ப அதை நான் திரும்ப சொல்லிடுறேன், அதை இடைமறிச்சாலும் பரவாயில்ல. கருப்பழனியப்பன் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தார். அந்த ப்ரோக்ராம்ல ப்ரோக்ராமே இப்ப அம்பேத்கருடைய இதை பத்தி பேசுறதுதான். அது சம்பந்தமா புத்தகம் எழுதிய இவர் வரக்கூடாதுங்கிறது ஒரு நிபந்தனையோட அந்த ப்ரோக்ராம் நடத்தினாங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியது. ஏங்க, கருப்பழனியப்பனை ஈரோடுல ஓட விரட்டி விட்டாங்க. எதுக்காக? RSS பத்தியும் மகாத்மா காந்தி கொலையை பத்தியும் பொய் சொன்னார்னு. அதாவது சிலருக்கு வாயை திறந்தாலே பொய் சொல்றது அப்படின்னு இருந்தா அதுல கரு பள்ளியப்பன் ஒண்ணு, நம்ம மதுரை
எம்பி சு வெங்கடேசன். எனக்கு அந்த வாயில என்னைக்காவது ஒரு உண்மையாவது வருமானு எனக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்படிலாம் எல்லாத்தையுமே மாத்தி மாத்தி எப்படி பேச முடியும்னா, அப்போ கம்யூனிஸ்டுங்கிறது எந்த அளவுக்கு குணம் கெட்டவர்களாக சிந்தனை வக்கரித்தவர்களாக இருப்பார்கள்ங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணம். இப்போ நம்ம வெங்கடேசன் விஷயத்துக்கு வருவோம். அதாவது இன்னைக்கு நேற்று புத்தக கண்காட்சி திறப்பு விழா. நம்ம முதல்வர் ஸ்டாலின் பேசுறார். என்ன பேசினார்? 2 பேர் சந்தித்து கொண்டால் நீங்கள் கடைசியாக படித்த புத்தகம் என்ன, அப்படிதான் பேசணும். அந்த அளவுக்கு புத்தகங்களை பத்தி ஒரு ஆர்வம் வரணுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு பேசினது. நான் RSS பாசறையில வந்தவன். நான் இந்த சங்கத்துக்குள்ள வர்றதுக்கு எனக்கு வந்த பிறகுதான் அறிமுகம் என்று வந்தது. பாஸ்கர் ராவணா ஒரு பெரியவர், இன்னைக்கு இல்லை. அவர் எப்ப என்ன பார்த்தாலும் முதல்ல நம்பி கடைசியா நீ படிச்ச புத்தகம் என்னன்னு கேட்பார். அப்படித்தான் நாமும் வளர்ந்தோம். அது நல்ல விஷயம். அப்ப எல்லா புத்தகங்களும் படிக்கணும், படிச்ச உடனே அதை பத்தி ஒரு விவாதம் வர வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் பேசுறார். ஆனா ஸ்டாலின் தான் வரப்போறாரு, உதயநிதி தான் வரப்போறாரு. அவர் வர்ற நேரத்துல இந்த வளைவுல வெங்கடேசன் திராவிடர்களுடைய உருட்டை பத்தின புத்தகத்தினுடைய அட்டைப்படம் இருக்கக்கூடாது. சரி, நான் கூட ஏதோ யூடியூப் ரூட்டர்ஸ் கத்திட்டு போகுது, கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட பெரியார் இயக்கம் கத்திட்டு போகுது, இதெல்லாம் பப்பாப்சி எடுத்துடாது. ஏன் எடுத்துடாதுன்னா, தாமரை பிரதர்ஸ் மீடியா தான் அதை பிரிண்ட் பண்ணது. உங்களுக்கு தெரியும், தாமரை பிரதர்ஸ் அவங்களுடைய ஒரு விங்கு, அவ்வளவுதான். அப்போ தாமரை பிரதர்ஸ் மீடியா இப்ப பிடிமனுடைய துவக்க விழாவுக்கும் நான் போயிருந்தேன். நம்மளுடைய சரவணகுமரன் முன்னாள் IRS அதிகாரி அவர் எழுதியிருந்த ரொம்ப அழகா குலதெய்வ வழிபாடு ஏன்கிறத ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறார். அப்போ தாமரை பிரதர்ஸ் மீடியா தேசத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் ஒரு பக்தி கலந்த விஷயங்களை தான் அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்க, அவங்க பெரிய ஸ்பான்சர் ஆகினால எடுத்துட மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனா இதை எதிர்த்தது யாருன்னு பார்த்தா, இதுல வேடிக்கைன்னா யூடியூப் ரூட்ஸ் கருத்து சுதந்திரம் அவனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏண்டா நீ சஷ்டி கவசியத்தை பத்தி பேசின, நாங்க சொன்னா அது கருத்து சுதந்திரம்னு, அப்ப இதுவும் கருத்து சுதந்திரம் தானே, அந்த பேனர் இருந்தா என்ன பிரச்சனை? அப்போ இவங்க சொல்றாங்க இல்லையா, எனக்கு என்ன வேடிக்கைன்னா, கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம், ஒரு கடவுள் இருக்கிறார், கர்த்தர் அப்படின்னா நீங்க பேர் சொல்லிக்கிறீங்க, ஒரு தூதர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து, ஒரு புத்தகம் இருக்கிறது பைபிள், ஒரு அல்லாஹ் இருக்கிறார், ஒரு முகமது நபி இருக்கிறார், ஒரு குரான் இருக்குது. இவங்களுக்கு காரல் மார்க்ஸ் இருக்கிறார், தாஸ் கேபிட்டல் இருக்கிறது, அவ்வளவுதான். அவர்தான் தெய்வம், அவர்தான் தூதர். எனக்கு என்னன்னா, இந்த திராவிட குஞ்சுகளுக்கு பெரியார் கடவுளாகி விட்டாரா, அவருடைய நூல்கள் பெண் ஏன் அடிமையானால், அது ஒரு பைத்தியக்காரத்தனம், அது ஒரு இங்கிலீஷ் காப்பி, அதுதான் அவங்களுடைய வேத நூலா அப்படிங்கிறதுலாம் நமக்கு வரும். அந்த சிங்கிள் பில்லர்ல வந்த எந்த மதமாக இருந்தாலும் அந்த பிள்ளரை தட்டின உடனே கோபம் வரும். ஏன்னா இந்து மதங்கிறது 1000 பிள்ளர், 1000 தூண்கள் உள்ள ஒரு மண்டபம், 1000 தூண் மண்டபம்னு சொல்ற, 1000 மண்டபம்னு சொல்றாங்கல்ல. ஒரு தூணுக்கே இவங்க ஆடி போய் உட்கார்ந்து இருக்காங்க, அதை வச்சுட்டு அரசியலே மாறிடும் கத்திட்டு இருக்காங்க. இப்போ ஒரு தூணுல வெங்கடேசன் புக்கினுடைய விளம்பரம் வருதுன்னா உடனே அதை மறைக்கணும். என்னையா பெரியார் பத்தி அங்க இருக்கிற 900 ஸ்டால்ஸ்ல 50% ஸ்டால்ஸ் பெரியார் ஸ்டால்ஸா தான் இருக்கும். பெரியாருங்கிறது எதுக்காக நான் சொல்றேன்னு அந்த வார்த்தையை சொல்ல போறது இல்லை, ஆனால் பார்க்கக்கூடிய நேரங்களுக்காக சொல்லுகிறேன். அப்போ ஒரே ஒரு புத்தகம் விற்பனைக்கு வருகிறதுனாலே, அதாவது இவங்க ஒரு புத்தகம் போடுவாங்களாம், நீதி அரசரை அவர் RSS பயங்கரவாதியா அப்படின்னு திரிசூலத்தோட போடுவாங்களாம். அதை தடை பண்ணினால் அது கருத்து சுதந்திரம், எல்லாரும் அப்படி நாய் மாதிரி குதறுவாங்களாம். ஒரு புஸ்தக விளம்பரத்தை எடுக்க வேண்டும்னு சொன்ன உடனே எடுக்கிறார்கள் என்றால் யாருங்க பயப்படுறா கருத்து சுதந்திரத்தை பத்தி? அந்த அட்டப்படத்துல எந்த படமும் இல்லை. அமித்ஷா வந்தாலும் புறப்பட மாட்டேன்,
எந்த ஷா வந்தாலும் பயப்பட மாட்டேன். ஆனா மா வெங்கடேசன் புஸ்தகம் அட்டையை பார்த்தாலே நடிக்கிறவேன் என்று ஸ்டாலின் சொல்லுகிறாரா, உதயநிதி சொல்லுகிறாரா எனக்கு தெரியணும். நீங்க சொல்றீங்கல்ல சார், எந்த அமித்ஷா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், எந்த ஷா வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். என் கேள்வி என்ன, அப்படிப்பட்ட உங்களுக்கு மா வெங்கடேசனுடைய புஸ்தக அட்டையை பார்த்தால் ஏன் இவ்வளவு பயம் இருக்கிறதுன்னு கேட்கிறேன். நீங்க எப்படி இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப முந்தானத்து ஒருத்தர் அழுது புலம்பிய ஆடியோ வந்திருக்கு, நீங்களும் கேட்டிருப்பீங்க. காலையில 7 மணிக்கு மீசைன்னா அந்த மாதிரி ஒரு பேசி எனக்கு பிடிச்ச 2 மீசைங்க. ஒன்னு அவரு, இன்னொன்னு நக்கீரன் கோபால். ரெண்டுமே அதாவது இவங்கெல்லாம் பார்த்த பிறகுதான் மீசை இடும்போது கொத்தடிமையின் சின்னமே எனக்கு தெரியும். அது வரைக்கும் நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா வீரத்தின் இதுன்னு நினைச்சேன். வீரத்தின் இதுன்னு நினைச்சேன். ஜெயலலிதாமா இருக்கும்போது நிறைய பேர் பெரிய நல்ல மீசை கட்டா மீசையை வச்சு சுருட்டு டப்பு டப்புன்னு காலில் விழுந்துட்டு இருப்பேன். நான் பார்த்திருக்கேன். அட பாவிகளா, இதுக்கடா உங்களுக்கு எல்லாம் மீசை நினைச்சிருக்கேன். அப்ப இவங்க மீசையே உள்ள இருக்கிற கோழைத்தனத்தையும் அடிமைத்தனத்தையும் எப்படி பெரியார் நீ போயிராத வெள்ளக்காரன்னு தொங்கினானோ அப்படி ஆளும் திமுகவை தொங்கிட்டு இருக்கிற பயம் கலந்த தன்னுடைய பயத்தை மறைப்பதற்கான மீசை என்பது அவர் நேற்று ஆளும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு. யாருமே வரல, எல்லாரும் பதிவு போட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஒத்தன் அவன் பேரையும் மறக்காம சொல்லிடுறாரு, நன்றி இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். வாசுதேவன் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றது, பரவாசுதேவன் தான் உன்னை காப்பாற்ற வேண்டி இருக்கு. அதனால இவங்களுடைய சரக்கு இவ்வளவுதாங்க, இவங்களுடைய சரக்கு இவ்வளவுதான். என்ன எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு கருத்து கூட இல்லை, அது படிக்க கூட இல்லை, அதனுடைய விளம்பரத்தை பார்த்த உடனே எப்படி இங்க அந்த புத்தகம் இருக்கலாம்னு சொல்ற. நீதான் இந்திய நாடு ஜனநாயக நாடு, இந்த நாடு மதசார்பற்ற நாடு, இந்த நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு குரல் இல்லையா, இந்த நாட்டுல சிறுபான்மையினருக்கு குரல் இல்லையா, என்னெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. மோடி ஒரு சர்வாதிகாரி பேசலையா, இந்த யூடியூப் ரூட்டை பேசலையா, இந்த திமுக பேசலையா, இல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசலையா. அப்ப என்னன்னா, இவர்களை விட மோசமான சர்வாதிகாரிகள் இருக்கவே முடியாது என்பதைத்தான். அதாவது புத்தகம்ங்கிற பேர்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம அண்ணா சென்டினரி நூலகம் இருக்கு, நான் விசாரிச்சேன். அங்க ஒரு ஆன்மீக புத்தகம் வெளியீடு பண்ண வேண்டாம் அனுமதி கிடையாதுங்கிற. சனாதனத்தை பத்தி எந்த புஸ்தகமும் அங்க போட முடியாது சார் அப்படிங்கிறாங்க. புஸ்தகம் தானே அது, புஸ்தகம் இல்லையா, அதுவும் ஒரு கருத்து தானே. சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னா, ஒழிப்பேன்னு சொல்றாள், ஏன்பா ஒழிக்கிறேன்னு சொல்றேன், இதுல இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கேன் நான் எடுத்து சொன்னா அதையும் பப்ளிஷ் பண்ண வேண்டியதானே, ஏன் பயம்? அப்ப இவர்கள் ஆட்சியில இவர்களுக்கு வேண்டாதது எதுவுமே இருக்கக்கூடாது. திருப்பரங்குன்றத்திலையும் பார்த்துட்டோம். ஆகையினால இந்த ஆட்சி நீடிப்பது அறிவுசார் தமிழ் மக்களுக்கு, தமிழ் அறிஞர்களுக்கு கேவலத்தை உருவாக்கும், ஆசிரியர்களுக்கு கேவலத்தை உருவாக்கும், தூக்கி எறியப்பட வேண்டிய ஆட்சி.